அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாரும் நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய விஷயந்தான். அதாவது நீண்ட நாட்களாக நிறைவேற வேண்டிய விஷயம் அப்படி தடங்கள் பட்டு நிற்கிது வச்சுக்குங்க. ஒரு பிள்ளைக்கு மாப்பிள்ளை அமைகிறது அல்லது ஒரு பையனுக்கு பொண்ணு அமைகிறது. இந்த மாதிரியான காரியங்கள் நடக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? நிறைய துவா செய்கிறோம், ஆனால் பிரத்யேகமாக என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில சகோதரர்கள் கண்ணால் சூனியம் போன்ற விஷயங்களால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், அந்த மாதிரியான நிலையிலிருந்து நாங்கள் வெளியே வரணும், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான கோரிக்கையோடு சில நபர்கள் கேட்கிறார்கள். இன்னும் சில நபர்கள் நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம், தொழில் பண்ணுறோம், இன்ன பிற விஷயங்களை நாங்கள் காசை போட்டு முடக்கி வச்சுருக்கோம், அதில் எங்களுக்கு லாபம் கிடைக்கணும், பரக்கத் கிடைக்கணும், என்ன மாதிரியான விஷயங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணணும்னு கேட்குறாங்க. அன்பான சகோதரர்களை, இது எல்லாத்துக்கும் சேர்த்தான மொத்தமான ஒரு தீர்வை ஒரு அற்புதமான சூறாவோடு இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கிறேன். கட்டாயமாக இதை நீங்கள் முழுமையாக பாருங்கள், சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அதற்கு முன்பாக ஒரு செய்தியை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். சொல்லித்தரப்படக்கூடிய விஷயங்கள் துவாக்களாகட்டும், அஸ்கார்களாகட்டும், இன்ன பிற வாஜிபாத்துகளாகட்டும், இதையெல்லாம் நாம் நம்முடைய இபாதத்துகளோடு சேர்ந்து இணைத்து செய்கிற பொழுதுதான் அதனுடைய பவரை, அதனுடைய சக்தியை முழுமையாக நம்மால் பார்க்க முடியும். இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். இப்போ வாங்க உள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அல் குர்ஆனிலே ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூரா என்று சொன்னால், நாம் குர்ஆனை திருப்பிய உடனேயே இருக்கக்கூடிய சூரா அதுதான் சூரா பக்ரா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுதே சொன்னார்கள், இன்ன அஹ்தஹா பரக்கா. இந்த சூறாவை யார் எடுத்துக்கொண்டாரோ அவர் பரக்கத்தை பெற்றுக்கொண்டார். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ வாழ்க்கையில் பரக்கத்து வேணும், தொழிலில் பரக்கத்து வேணும், நாம் போட்டு வச்சிருக்கக்கூடிய முதல்ல நல்ல லாபம் கிடைக்கணும், பரக்கத்தாக செழிப்பாக வாழணும்னு நினச்சா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சூரா பக்ராவை பற்றி பிடிச்சிக்குங்க, சூரா பக்ரா ஓதுறதை வளமையாக்கிக்குங்க. சூரா பக்ரா ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய பரக்கத்தும் அருளும் கிடைக்கிறது, செல்வம் பெருகுவதற்கு ஒரு பெரிய காரணமாக அந்த சூரா பக்ரா இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுலேயும் குறிப்பாக சூரா பக்ராவினுடைய லாஸ்ட் 2 ஆயத்து பாருங்கள். ஆமனர் ரசூலு என்று துவங்கக்கூடிய வசனம், நம்மில பல நபருக்கு அது அந்த வசனம் மனப்பாடமாக இருக்கலாம். அந்த 2 ஆயத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சூரா பக்ராவை பொறுத்தவரை அதனுடைய மொத்த சூறாக்களிலுமே நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள் இருக்கிறது, வசனங்கள் இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமானது சூரா பக்ராவினுடைய லாஸ்ட் 2 ஆயத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் ராத்திரி தூங்கும்போது அந்த 2 ஆயத்துகளை ஓதிவிட்டு படுக்கிறாரோ லகஃபத்தாஹு, அதுவே அவங்களுக்கு போதும்னாங்க. அன்னைக்கு முழுசுக்கும் செஞ்ச விஷயத்துக்கு அதுவே போதுமானது, அவர்களுடைய இரவினுடைய பாதுகாப்புக்கு அதுவே போதுமானது, அல்லாஹ் அவர்களை கண்காணிப்பதற்கு, அவர்களுக்கு எல்லாம் கொடுப்பதற்கு அந்த 2 வசனமே போதுமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். ஆக சூரா பக்ராவை எடுப்பதன் மூலமாக பரக்கத் கிடைக்கிறது. 2வது முக்கியமாக ஷைத்தானுடைய தீண்டுதல் நிறைய இருக்குது, நிறைய கண்ணினுடைய பிரச்சனை இருக்குது, நிறைய என்னை சுற்றி ஏதோ சூழ்ச்சி நடக்கிற மாதிரியே தெரியுது, எனக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்களோ, ஏதாவது சூனியம் போன்ற விஷயங்களில் என்னைய ஈடுபடுத்திட்டாங்களோ, அல்லது எனக்கு ஆப்போசிட்டாக ஏதோ பண்ணிட்டாங்களோ தெரியுது, எனக்கு உணர முடியுது, அப்படியான ஃபீலிங்கை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நினச்சவங்களும் கண்டிப்பாக சூரா பக்ராவை தொடர்ச்சியாக நீங்கள் ஓதி வாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு அற்புதமான ஹதீஸ், லா தஜ்அலு புயூத்தக்கும் மகாபிரா, உங்கள் வீடுகளை கபருக்குழிகளாக மாற்றி விடாதீர்கள். என்ன சொன்னாங்க? உங்கள் வீடுகளை கபருக்குழியாக மாற்றிடாதீங்க சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்கள் வீடுகளிலே சூரா பக்ரா ஓதுங்கள். ஃபஇன்ன ஷைத்தான யன்ஃபிர்ரு மினல் பைத்தில்லதி யுக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்ரா, எந்த வீட்டிலே சூரா பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்டுக்குள்ளே ஷைத்தான் இருக்க மாட்டான். ஷைத்தானுக்கு நேர் முரணானது சூரா பக்ரா. சூரா பக்ரா ஓதுகிற இடத்துல ஷைத்தானுக்கு அங்கே வேலை இருக்காது, ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு அங்கே வேலை இருக்காது, ஷைத்தானுடைய ஆட்டங்களுக்கு, பேயாட்டங்களுக்கு, இன்ன பிற விஷயங்களுக்கு, கண் போன்ற பாதிப்புகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு சூரா பக்ரா மிகப்பெரிய மருந்தாக, நிவாரணமாக இருக்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த மாதிரியான பிரச்சனைகளிலே மாட்டிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரியான சிக்கல்களிலே இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வளமை வைத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஜுஸு அளவுள்ள ஒரு சூறா தான் சூரா பக்ரா என்பது. முடிந்தால் நீங்கள் தினசரி ஓதுவதற்கு முயற்சியுங்கள். ஏதாவது ஒரு நேரத்தை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்திலே வளமையாக உட்கார்ந்து சூரா பக்ராவை உங்கள் வீடுகளிலே சப்தமாக நல்ல அந்த வசனங்கள் ஓதுறதெல்லாம் தெரியணும்.
சத்தமாக ஓதுறது தெரியணும். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். நல்ல சத்தமாக வீட்டில் எல்லா இடத்துலையும் கேட்குற மாதிரி ஓதணும். ஓதினால் நிச்சயமாக இந்த பாதிப்புகள் இருந்தாலும் இந்த சூரா பக்ராவினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் அதையெல்லாம் அடித்து விரட்டி விடுவான். இது 2வது செய்தி. 3வது செய்தி, நம்முடைய நோக்கங்கள் நிறைவேற, நம்முடைய தேவைகள் நிறைவேற, குறிப்பாக நம்மளில் நிறைய பேருக்கு இன்னைக்கு பெரிய ஒரு தேவையாக இருப்பது திருமண வயதை எட்டியிருக்கக்கூடிய பிள்ளைகள், அவர்களுக்கு சரியான வரன், பொருத்தமான வரன், நல்ல பிள்ளைகள், ஆணுக்கு பெண் பிள்ளையும் பெண் பிள்ளைக்கு ஆண் மகனும் சிறப்பாக வந்து இணைய வேண்டும் என்ற விருப்பம் பெற்றோர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். எந்த பெற்றோருக்கு தான் ஆசை இருக்காது? பெற்றவங்களுக்கு சந்தோஷமே அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கறது தானே பெரிய சந்தோஷம். அப்போ அது கிடைக்காம ஒரு ஏக்கத்தோடு தவிப்போடு நிறைய மக்கள் வாழ்வதை பார்க்கிறோம். அப்படியான எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களும், அப்படியான ஒரு தேடலிலே இருக்கக்கூடியவர்களும், சிறந்த வரன்களை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களும் கண்டிப்பாக நீங்கள் சூரா பக்ராவை நம்பிக்கையோடு அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்து நீங்கள் ஓதி வாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விதத்திலே அல்லாஹ் உங்கள் பிள்ளைகளுக்கான வரனை அமைத்து கொடுப்பான். உங்களுடைய பிள்ளைகளுக்கான ஜோடி பொருத்தத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அடிப்படையில் நான் சொல்கிறதுண்டு, எல்லா இடத்துலையும் சொல்கிறது, நீங்கள் ஜோடி பொருத்தங்களை தேடும் பொழுது அல்லாஹ்வினுடைய அந்த இபாதத்தையும் அவனுடைய அச்சத்தையும் முதல் அளவுகோலாக வையுங்கள். மற்றதெல்லாம் அடுத்தடுத்து வைங்க. புள்ள படிச்சிருக்குது, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். நல்ல சம்பளத்தில் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். நல்ல உத்தியோகத்தில் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். வீடு பெரிய குடும்ப பின்னணி கொண்டது, நல்ல பேரும் புகழோடு வாழக்கூடிய குடும்பம், அல்ஹம்துலில்லாஹ். வேற எக்ஸட்ரா எல்லாம் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் தீன் இல்லை, மார்க்கம் இல்லை, தொழுகை இல்லை, அல்லாஹ்வினுடைய அச்சம் இல்லை, அல்லாஹுடைய நினப்பு இல்லை. தொழுகைன்னா என்னென்னே தெரியல, குரான்னா என்னென்னே தெரியல. இது எல்லாமே இல்லை, மற்ற எல்லாமே இருக்குது அப்படின்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பான சகோதரர்களே, இப்படியான ஒரு நிலைப்பாட்டிலே நாம் நம்முடைய பிள்ளைக்கு மணமகனையும் தேடக்கூடாது, இப்படியான ஒரு நிலைப்பாட்டு இருக்கக்கூடிய பிள்ளைக்கு மணமகளையும் தேடக்கூடாது. எனவே நமக்கு மார்க்கம் முதல் அளவுகோல். அதற்கு அடுத்தடுத்து விஷயத்தை நீங்கள் ஆட் பண்ணிங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் மார்க்கத்தை முதலாவது மையமாக வைத்து உங்களுடைய தேடலை அமைத்து கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபத்ஃபர் பிதாத்தி தீன் தரிபத்தி யதாக். நீங்கள் மார்க்கப்பட்டுள்ள ஒழுக்கமுள்ள நல்லொழுக்கமுள்ள பெண்ணை உங்கள் துணையாக தேர்வு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை விஜயமடையும், நீங்கள் ஜெயிச்சிடலாம், நீங்கள் வெற்றி பெற்றலாம் நாங்கள் சொல்லலாம். எனவே ஆண்மகனுக்கும் இதுதான் அளவுகோல், பெண் பிள்ளைக்கும் இதுதான் அளவுகோல். எனவே அன்பான சகோதரர்களே, தேடலிலே இருக்கக்கூடியவர்கள் அல்லது தொழிலில் தேடிட்டு இருக்கிறீங்க, இன்னும் பெரிய விஷயங்களை தேடுறீங்க, நல்லதை நடக்குன்னு நினைக்கிறீங்க, இப்படியான நபர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக சூரா பக்ராவை ஓதி வருகிற பட்சத்திலே நிச்சயமாக அதன் மூலம் அவர்களுக்கான தேடல் நிறைவடைவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் அதை நிறைவேற்றி தரக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் என்பதை நீங்கள் இதன் ஊடாக கண்டிப்பாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஆக நம்முடைய ரிஸ்கினுடைய விஸ்தீர்ணத்துக்கும் சரி, பரக்கத்தான வாழ்க்கைக்கும் சரி, நம்மை பிடித்திருக்கக்கூடிய பீடைகளும் சங்கடங்களும் ஷைத்தானுடைய சேட்டைகளும் கண்பாடுகளும் நீங்குவதற்கும் சரி, நாம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல வளமான வாழ்வு, நல்ல சிறப்பான எதிர்காலம் அமைவதற்கும் சரி, சூரா பக்ரா மிகப்பெரிய துணையாக இருக்கும் என்பதை மேலே கூறிய ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு நிரூபிக்கிறது, உண்மைப்படுத்துகிறது. வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.